அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். பிரதமர் மோடி இப்படி என்றால் அவருடைய பரம அடிமையான பொய்ப்பாடி பழனிசாமி 3 வேளாண் சட்டங்களையும் ஆதரித்ததோடு இல்லாமல் சேலம் சென்னை பசுமை வழிச்சாலையை எதிர்த்து போராடிய விவசாயிகளின் மீது அடக்குமுறையை ஏவிவிட்டவர்தான் அவர். அவரும் விவசாயிகளுடைய தோழர், நான் விவசாயி என்று சொல்லிக் கொள்பவர். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 11 ஆண்டு கால ஆட்சியிலே சுமார் 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டு அந்த தரவுகளை மறைத்து மோடி அரசு அதற்கு வெவ்வேறு காரணங்களை சொல்லுகிறதே தவிர விவசாயிகள் அன்றைக்கு அவர்கள் தற்கொலை செய்ய அவர்களுக்கு விவசாய ஆதாரம் இல்லாததான் காரணம் என்பதை மறைத்து வெவ்வேறு தரவுகளை தந்திருக்கிறது. அதைத்தான் கடந்த 5 ஆண்டு காலத்துக்கு முன்னர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மாதிரியான தரவுகளை, பொய்யான தரவுகளைத்தான் தந்தார். மதுரையிலே விவசாயத்தை அழிக்க காரணமாக இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கின்ற அந்த பணி, அது பாராளுமன்றத்திலே கனிமவள சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட நேரத்திலே மாநிலங்களவையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. அது ஆதரவு கொடுத்து மதுரை விவசாயிகளுக்கு துரோகம் செய்த அரசுதான் அன்றைய அதிமுக அரசு. இன்றைக்கு விவசாயிகளை பற்றி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு மக்களவையினுடைய மேலவையிலே ராஜ்யசபாவிலே ஆதரித்து ஓட்டு போட்டவர். ஆனால் டங்ஸ்டன் சுரங்கம் வராமல் போராட்டம் மூலமாக தடுத்து நிறுத்தியவர், சட்ட போராட்டத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தியவர், மதுரை விவசாயிகளை காப்பாற்றியவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியிலே நின்று விவசாயிகளுக்கு நீலிக்கண்ணீர் வடித்த பிரதமர் மோடி தான் சில வாரங்களுக்கு முன்னால் அமெரிக்க விவசாய பொருட்களை இந்திய சந்தையிலே விற்க ஒப்புதல் அளித்து இந்திய விவசாயத்தையே சவக்குழியில் தள்ளியுள்ளார். அமெரிக்கா ஏற்றியிருந்த வரியை 18% குறைத்ததை காரணம் காட்டி இந்திய விவசாயிகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இன்றைக்கு பேராபத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள். 45.5 லட்சம் கோடி ரூபாய் என்கிற அமெரிக்க யானை இந்தியாவின் உள்ளூர் வர்த்தகம் என்கிற கரும்பு காற்றுக்குள் நுழைந்து துவம்சம் செய்ய போவதை மறைத்துவிட்டு விவசாயிகள் மீது பாசம் என்ற போலி வேடம் தரிக்கிறார் மோடி. நாட்டின் காவலாளி, நான் தான் நாட்டின் காவலாளி என்று சொல்லிக் கொள்ளுகிற மோடி அவர்கள் பொருளாதார சூறையாடலை அமெரிக்கா நடத்த இந்தியாவின் வாசலை திறந்து விட்டவர் அவர். இன்று கேஸ் சிலிண்டரும் பெட்ரோலும் தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய மக்கள் கேஸ் சிலிண்டருக்காக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் பெட்ரோலிய பொருட்களுடைய கதி என்னாகும் என்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்று சொன்னவர் பாரத பிரதமராக இருந்த மோடி 2014. ஆனால் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டாரா? இரட்டிப்பாக்கியிருக்காரா? விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவேன் என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து வருபவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு விவசாயிகளுடைய நலன்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முந்தைய அதிமுக ஆட்சியிலே நசிந்து கிடந்த விவசாயத்தை மீட்டெடுக்க வேளாண்மைக்கு என தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதை செயல்படுத்தி காட்டி கடந்த 5 ஆண்டுகளாக வேளாண் துறைக்கென ரூபாய் 1,94,076 கோடி நிதி உழவர்களின் நலனுக்காகவும் உழவு தொழிலை மேம்படுத்தவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உழவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதல் ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி கொடுத்து அதன்படி விலையை உயர்த்தி வழங்கியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் பிரதமர் மோடி என்ன செய்தார்? விவசாயத்தையே அழிக்கும் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்க பார்த்தார். 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்
2 லட்சம் இலவச விவசாய மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு விவசாயிகள் இலவச மின்சாரம். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடாது என உதய் மின் திட்டம் வழியாக தடை போட்டவரும் இதே பிரதமர் மோடி தான் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 5 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உரிய காலத்திலே மேட்டூர் அணை திறக்கப்பட்டது, பூமி செழித்தது. கடந்த காலங்களை விட 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக நெல் சாகுபடி பரப்பு அதிகரிக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே இருந்ததை விட 3 லட்சம் ஏக்கர் பரப்பு நெல் சாகுபடி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 22.7 லட்சம் டன்னுக்கு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியிலே ஆண்டுக்கு 42.6 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு இப்படி விவசாயிகளுடைய நண்பனாக இருந்து விவசாயத்தை பாதுகாத்து வருபவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் மழை காலத்திலே கூட நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை குறைக்காமலும் மழை வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதும் முறையான நிவாரண நிதி கூட வழங்காமலும் விவசாயிகளுடைய எதிரியாக இருப்பவர்தான் மோடியும் பழனிசாமியும். விவசாயிகளின் எதிரி மோடியும் அவருக்கு துணை போகும் பொய்பாடி பழனிசாமியும் தமிழ்நாட்டு விவசாய குடும்பங்கள் என்றைக்கும் அவர்களை மன்னிக்காது. பிரதமர் மோடியின் பொய் தமிழ்நாட்டில் எடுபடியாகாது. டெல்லி டப்பா எஞ்சினால் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது. ஏனென்றால் இங்கே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரே இன்ஜின் தான் ஓடிட்டு இருக்கு. எங்களிடம் இரட்டை இன்ஜின் கிடைக்கின்ற பொழுது இன்றைக்கு ஒற்றை இன்ஜின் மூலமாக தமிழகத்தை வளமாக்கி இருக்கிறோம். இரட்டை இன்ஜின் கிடைக்கின்ற பொழுது இந்தியாவை வளமாக்கி உலக நாடுகளுக்கு சவாலாக மாற்றக்கூடிய வல்லமையை திராவிட மாடல் அரசு நிச்சயமாக எதிர்காலத்திலே செய்யும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிற பிரதமர் அமைச்சர், அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களிலே பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு, குற்றங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அது எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டை பற்றி சொன்னால் பரவாயில்லை. அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். திருச்சி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தற்பொழுது பதிலளித்து வருகிறார்.